शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। विद्यारण्य स्वामिनः कृत पंचदशी इति प्रकरणग्रन्थः। तस्मिन् ग्रन्थे अष्टमोऽध्यायः कूटस्थदीपप्रकरणः। कूटस्थदीपः அப்படின்னா சாட்சியாக இருக்கக்கூடிய, கூட்டஸ்தனாக இருக்கக்கூடிய, ஸ்வயம் பிரகாசமாக இருக்கக்கூடியதான அந்த சித்தினுடைய ஒளி, கூட்டஸ்த தீபம், அவருடைய பிரகாசம் அப்படின்னாரு. இத சொல்றதுக்காகத்தான் வந்திருக்கு. அத சொல்ற வியாஜத்துல சிதாபாசனை சொல்லி இது வியாவகாரிகமாக இருக்கு, இதுக்கு காரணமா இருக்கக்கூடிய அந்த சித்து அப்படின்றத சொல்றதுக்காக கூட்டஸ்த தீப பிரகரணம் அப்படின்னு பார்த்தோம். கூட்டஸ்த அப்படின்னு சொன்னா சாட்சி சைத்தன்யம், சித்து ஆதார சைத்தன்யம், பிரம்ம சைத்தன்யம் அப்படின்ற அர்த்தம் கூட்டஸ்த அப்படின்னாக்க. அப்புறம் சிதாபாசன் அப்படின்னு ஒன்ன பார்த்தோம். அது என்ன? அது வியாவகாரிக்கத்துல நாம பண்ணக்கூடிய விஷயங்கள். அந்த சித்தையும் இந்த மைண்டையும், பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸையும் ஒன்னா சேர்த்து, அந்த சித்து மாதிரி இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸும் ரொம்ப சேத்தனமா இருக்கிறதுனால இத பார்த்து நான் இந்த ஆபாசத்தை பார்த்து உண்மைன்னு நினைச்சு ஏமாந்து போனேன். இப்படி சிதாபாசன் என்பவன் ஒன்லி வியாவகாரிகத்துக்கு மாத்திரமே யூஸ் பண்ணக்கூடியவன், வேற எதுவும் இஸ் ஒன்லி ஃபிட் ஃபார் வேர்ல்ட்லி டிரான்சாக்சன்ஸ் ஒன்லி. எதெல்லாம் வேர்ல்ட்லி டிரான்சாக்சனுக்கு ஃபிட்டா இருக்கோ அதெல்லாம் வேர்ல்டு மாதிரி மித்யா தான். ஆகையினால சிதாபாசன் மித்யா. சத் என்ன? கூட்டஸ்தம், அந்த சித்து ஒண்ணுதான், அதுல சத்தியம். அதனால என்ன மெசேஜ் சொன்னார்? நம்ம கையில ரெண்டு இருக்கு, அந்த ரெண்டுல சிதாபாசனை பார்த்து நம்ம ஏமாந்து போயிடக்கூடாது. அந்த சிதாபாசனுக்கு ஆதாரமாகவும் அதிஷ்டானமாகவும் இருக்கக்கூடிய, சப்ஸ்ட்ராட்டமாக இருக்கக்கூடிய அந்த சித்தை தான் நம்ம கிளைம் பண்ணணும். இந்த கூட்டஸ்தனோட தான் நம்மளுடைய ஐடென்டிட்டி இருக்குமே தவிர we should not identify ourselves with the சிதாபாசன் which is only மித்யா இப்படின்னு சொன்னோம். இதை அவர் புரிய வைக்கிறதுக்காக எப்படி ஆரம்பிச்சார் அப்படின்னு ஒரு பேர்ட்ஸ் ஐ வியூ பார்க்கலாம். இந்த கூட்டஸ்த தீப பிரகரணத்துல எப்படி அவர் அந்த ஃப்ளோ ஆனது ஆரம்பிச்சது. முதல்ல அவர் எப்படி ஆரம்பிச்சார் முதல் ஸ்லோகத்துல அப்படின்னாக்க, அவர் காதித்யம் அப்படின்ற ஒரு கான்செப்ட எடுத்துன்னு வந்தார். க அப்படின்னாக்க கம், கம் அப்படின்னு சொன்னா ஆகாசம் இல்லையா? கே வித்யமானம், காதித்யம், ஆகாசத்துல தெரியக்கூடிய ஆதித்யம். காதித்யா தீபிதே குட்யே தர்ப்பணாதித்ய அத்தீப்திவதே கூட்டஸ்த பாசிதோ தேஹா ஜீவேன பாஸ்யதே. அந்த ஆகாசத்தில் இருக்கக்கூடிய சூரியனானவன் அவருடைய பிரகாசத்தினாலதான் இந்த சுவர். நம்ம எப்படி அசீவ் பண்ணிக்கணும்? ஒரு சுவர் இருக்கு, அந்த சுவர்ல ஒரு கண்ணாடி இருக்கு, ஒரு சூரியன் இருக்கார். இந்த ஆகாசத்தில் இருக்கக்கூடிய அந்த சூரியனுடைய பிரகாசத்தினாலதான் குட்யம் அப்படின்னு சொன்னா இந்த வாலும் பிரகாசிக்கிறது. அது மாத்திரம் இல்ல, அங்க இருக்கக்கூடிய ஒரு கண்ணாடியும் அதுதான் பிரகாசிக்கிறது. ஆனா அந்த வால்ல கண்ணாடி பிரகாசிக்கிறது இல்லையா? அத போய் பிரதிபிம்ப சூரியனால போன்ற பிரகாசம் மாதிரி கூடஸ்தனால ஏற்படுற பிரகாசத்தினாலதான் அந்த கண்ணாடியில இருக்கக்கூடிய பிரதிபலிப்பு தான் உங்களுக்கு ரிஃப்ளெக்டடா இங்க வர மாதிரி, கூடஸ்தனுடைய பிரதிபலிப்பு தான் என்னுடைய புத்திக்குள்ள இருந்து கொண்டு ஜீவேன பாஸ்யத்தை, ஜீவன் ஜீவன் அப்படின்னு இதுதான் பிரகாசிக்கிறது. இது ஏதோ சேத்தனம் மாதிரியும் சென்சியன்ட் மாதிரியும் இருக்கு இந்த மிக்சர் இல்லையா? ஆனா அங்க சூரியன் இல்லைன்னா அந்த வாலும் தெரியாது, கண்ணாடியும் தெரியாது, கண்ணாடியில் இருக்கக்கூடிய ரிஃப்ளெக்ஷனும் தெரியாது. அப்படின்னா அங்க இருக்கலாம் எது சத்தா இருக்கு அப்படின்னாக்கா சூரிய வெளிச்சம் தான் இருக்கு இல்லையா? அதை எப்படி அவர் சொன்னார்னா, சூரிய வெளிச்சமானது சாமானிய சூரிய பிரகாசம் ஒண்ணு இருக்கு,
அது எல்லாத்துலயும் படுறது, அது குட்டியத்திலையும் பட்டுது, தர்ப்பணத்திலையும் பண்ணுது. ஆனா இந்த தர்ப்பணத்துல அது பண்ணும் பொழுது, தர்ப்பணம்னா கண்ணாடியில அது பண்ணும் பொழுது அதனுடைய பிரதிபிம்பமானது கொஞ்சம் விசேஷம் போல காணப்பட்டு அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் ஆனது அந்த சவுத்துல அடிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் பிரைட்டா வேற இருக்கு அந்த ஸ்பாட். அப்படின்னாக்கா என்ன அர்த்தம், அந்த சிதாபாசனுடைய மிக்சர்னால அது ஏதோ விசேஷமாக இருக்குன்னு தெரியாது. அறிவுனால யோசிச்சு பார்த்தா அந்த பிரகாசம் இல்லைன்னாக்கா சாமானியமும் இல்ல, விசேஷமும் இல்ல, இல்லையா? இப்படி ரெண்டுமே அப்படி இருக்கு. விசேஷமா இருக்கக்கூடியது பிரைட்டா இருக்கு. ஏன்? அதுல ரெண்டு சன்லைட் இருக்கு, சாமானியமும் இருக்கு, விசேஷமும் இருக்கு. ஆகையினால சாமானியமானது லெஸ் பிரைட்டா இருக்கு, விசேஷமானது கொஞ்சம் ரொம்ப பெரிய பிரைட் மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னார். அதை பார்த்து ஏமாந்து போயிடக்கூடாது அப்படின்னா. அது மாத்திரம் இல்ல, அந்த மிரர் அங்கேருந்து போயிடுத்துனாக்க விசேஷ பிரகாசமே இல்ல. அதே மாதிரி இங்க நீங்க பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ புரிஞ்சுட்டோம்னாக்க அங்க இருக்கக்கூடியது எந்த பிரகாசமும் இல்ல, இருக்கிறது ஒரே பிரகாசம் தான். அதுதான் சாமான்யமாக இருக்கக்கூடிய காதித்ய பிரகாசம் மாதிரி தான் இங்க சித்தும் இருக்கு. இந்த சிதாபாசனானவன், பிரதிபிம்பித சிதாபாசனானவன் சென்சியன்ட் மாதிரி தெரிகிறார் அப்படின்னு இந்த ஒரு டிஸ்கிரிமினேஷன் தான் ரொம்ப முக்கியம். திஸ் இஸ் கால்ட் விவேகா அப்படின்னார். இந்த விவேகத்தை வச்சுட்டு அப்ளை பண்ணி நீங்க சித்தையும் சிதாகாசனையும் புரிஞ்சுக்குங்க. இந்த சூரிய பிரகாசத்தையும் கண்ணாடி பிரகாசத்தையும் வைத்துக் கொண்டு சித்தையும் சிதாகாசனையும் வைத்துக் கொண்டு இதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ஆரம்பிச்சு ஒரு 3 ஸ்லோகத்துல சொன்னார். அதுக்கப்புறம் 4வது ஸ்லோகத்தில் இருந்து ஒரு 16 ஸ்லோகம் வரைக்கும் அவர் என்ன பண்ணார், சித்தையும் சிதாகாசனையும் நமக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிச்சார். எப்படி பண்ணார் அப்படின்னு சொன்னாக்க, உலகத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் டிரான்சாக்ட் பண்ணும் பொழுதெல்லாம் இருக்கக்கூடிய பாஷ்யமான வரக்கூடிய நாலேஜ் இருக்க, அது எப்படி வருதுன்ற விவேகம் ரொம்ப அவசியம். நமக்கு வெளியில இருக்கக்கூடிய பொருள்கள்லாம் நமக்கு எப்படி அறிந்ததாக ஆகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, உலகத்துல இருக்கக்கூடிய பொருள்கள்லாம் நமக்கு 2 விதமாக தெரிகிறது. ஒண்ணு நமக்கு தெரிந்த கேட்டகரி, நோன் கேட்டகரி. இன்னொன்னு அஜ்ஞானம், தெரியாத கேட்டகரி, அறியாமையாக இருக்கக்கூடியது. அது என்ன, அன்னோன் கேட்டகரி அப்படின்னு இருக்கு. எனக்கு இது தெரியும், எனக்கு இது தெரியாது என்ற 2 அறிவையும் பிரகாசப்படுத்தக்கூடியது நம்மளுடைய சாட்சி சைத்தன்யத்துக்கு தான் தெரியும், இல்லையா? எல்லா நாலேஜும் எங்க போய் சேர்றது, தெரிந்தது தெரியாதது 2மே இங்க இருக்கு. அதனாலதான் நமக்கு தெரியலன்றது உங்களுக்கு தெரியுது. உங்களுக்கு பிரெஞ்சு தெரியுமான்னு கேட்டா நான் டக்குன்னு தெரியாதுன்னு சொல்றேன். எப்படி தெரியாதுன்னு சொல்ல முடியும்? ஏன்னா அந்த சாட்சி சைத்தன்யத்துக்கு தெரியும், என்னுடைய புத்திக்கு இது தெரியுமா தெரியாதான்னு சொன்னதுனால அது எங்க போய் சேர்றது, சாட்சி சைத்தன்யத்துலதான் அந்த ஞானமானதோ அஜ்ஞானமானதோ தெரியறது. அப்ப சிதாபாசனுடைய வேலை என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது, சிதாபாசம் என்ன தெரியுமா பண்ணா, அது அன்னோன் அதனுடைய கேட்டகரிக்குள்ள வரவே வராது. சிதாபாசன் கேட்டகரிக்குள்ள வரவே வராது. அது ஏதோ இருக்கிற பொருள் இருக்கு, அந்த இருக்கிற பொருளை என்னுடைய புத்தி பார்க்கணும், நான் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது அந்த சிதாபாசனானது அந்த பொருளை போய் அப்படி பர்வேடு பண்றாரு. அந்த பர்வேடு பண்ணும் பொழுது அது என்ன, இதுவரைக்கும் தெரியாததான அந்த குணமானது எனக்கு இப்ப தெரிந்ததாக ஆகிறது. இந்த பர்வேடு பண்ணி பண்ற காரியம் மாத்திரம்தான் சிதாபாசன் பண்றானே தவிர, அந்த ஆப்ஜெக்டினுடைய இல்லுமினேஷன் ஆனது எங்க ஏற்படுகிறது அப்படின்னாக்க சித்துல தான் ஏற்படுகிறது அப்படின்னு விஸ்தாரமா சொன்னார். சித்துல தான் ஏற்படுகிறது. இந்த சிதாபாசன் நடுவுல ஒரு இன்டர்மீடியரி, அவர் ஒரு பிரீஃப் பீரியடுக்கு அதை போறார், அவ்வளவுதான், அதோட முடிஞ்சு போச்சு அப்படின்னார். சோ எல்லா விற்த்திகள் என்ன, எல்லா விற்த்திகளுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த இல்லாமை என்ன, எல்லாத்தையும் பிரகாசிக்கிறது இந்த கூட்டஸ்தன் தான். அங்க எப்படி அந்த வால்ல ஒரு கண்ணாடின்னு நீங்க வச்சிருந்தீங்கன்னா, கண்ணாடி இருக்கு, சூரிய ஒளி இருக்கு, வால் இருக்கு, அதுல இருக்கக்கூடிய பிரைட் ஸ்பாட்ஸ் இருக்கு. அந்த பிரைட் ஸ்பாட்டும் தெரியறது, உடம்பும் வாலும் தெரியறதுன்னா பிகாஸ் ஆஃப் சூரியன். இப்போ அடுத்த இமேஜினேஷன் பண்ணோம். இப்போ நிறைய கண்ணாடிகள் இருக்க, நிறைய ஜீவர்கள் இருக்காங்கல்ல, எல்லா ஜீவர்களுடைய சேர்ந்து ஒரே ஒரு வால்ல அடிச்சுதுன்னா ஒரு 10 ஜீவர்கள் இருக்கா, 10 கண்ணாடி இருக்கு. அந்த 10 கண்ணாடியினுடைய ரிஃப்ளெக்ஷனா அந்த சவத்துல அடிக்கிறது அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்,
அந்த 10 கண்ணாடியில சோத்துல அடிக்கக்கூடிய 10 ரிஃப்ளெக்ஷனும் சாமானியம் பிளஸ் விசேஷமா இருக்கக்கூடிய அந்த பிரைட் ஸ்பாட்ஸ் என்ன, அதுக்கு நடுவுல இருக்கக்கூடிய கேப் என்ன, இதுவும் அந்த சூரியன் தான் பிரகாசிக்கிறார். அதே மாதிரி எனக்கு வரக்கூடிய விருத்திகள் எல்லாத்தையும் பிரகாசிக்கிறது அவர் தான். என்னுடைய பிரகாச விருத்திகளுடைய இடையில இருக்கக்கூடிய அந்த இல்லாமையும் பிரகாசிக்கிறது அந்த சித்துத்தான் அப்படின்னு சொல்றதுக்காக இந்த எக்ஸாம்பிளை பற்றி சொன்னார். அதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னார்னா 30ல இருந்து 40 வரைக்கும் ஏன் சார் இந்த பிரம்மத்தை இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு பிரதிபிம்பம்னு தான் பண்ணணும், எத்தனையோ வாதங்கள் இருக்கு அப்படின்னு அவர் ஆரம்பிச்சார். இப்போ அவச்சேதகவாதம்னு இருக்கு. அது என்ன பண்றது, அது எப்படி, அது இப்ப ஜீவனையும் பிரம்மத்தையும் உங்களுக்கு புரிய வைக்கணும். இப்படியும் புரிந்து கொள்ளலாம, எப்படி ஒரு டம்ளரோ ஒரு குடமோ இருக்கோ, அந்த குடத்துல இருக்கக்கூடிய ஆகாசம் இருக்கு, வெளியில இருக்கக்கூடிய ஆகாசம் இருக்கு. ஆனா நம்ம யூஸ்ஃபுல்லா இருக்கும் பொழுது அது என்ன சொல்றோம், கடாகாசம் அப்படின்னு சொல்றோம். கடத்துக்குள்ள ஆகாசம் இருந்தாதான் நான் பருப்பு போட்டு வைக்க முடியும், இல்ல தண்ணி ஊத்தி வைக்க முடியும். அதனால நம்ம விவகாரத்துக்கு கடாகாசம்னு சொல்றோமே தவிர அறிவுபூர்வமா யோசிச்சு பார்த்தா அந்த குடமானது உடைஞ்சு போச்சுன்னா அந்த ஆகாசம் வேற மகாகாசம் வேறையா? இல்லையே. அந்த கடத்தினால அது அவச்சேதகமாக இருக்கு. அதே மாதிரி எங்கும் நிறைந்த பரமாத்மாவானது இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் உள்ள அவச்சேதம். இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் போயிடுச்சுன்னா கூட அவர் எப்பொழுதும் இருப்பார் அப்படின்னு சொல்லலாமே அப்படின்னு சொல்லலாம். ஆனா இங்க என்ன சொல்றாருன்னா, நான் என்ன பண்ணேன், எங்களுடைய ஆச்சாரியராக இருக்கக்கூடிய சுரேஸ்வராச்சாரியார் சொன்ன அந்த ஆபாசவாதம் அவர் சிதாபாசனை வைத்து எக்ஸ்பிளைன் பண்ணார். அந்த ஆபாசவாதமானது இன்னும் கொஞ்சம் கிளியரா இருக்கு. ஏன்னா இது ஒரு எக்ஸாம்பிளோட போயிடுறது. இதுக்கு நடுவுல ஒரு இன்டர்மீடியரி மைண்ட வச்சான்னாக்க இது நமக்கு புரியுது. ஏன்னா என்னுடைய புத்தி சென்சியன்ட் மாதிரி தெரியுது. மோஸ்ட் ஆஃப் தி டைம் நான் அதை பார்த்து ஆத்மாவை நினைச்சு ஏமாறக்கூடியதான ஜனங்கள் தான் ஜாஸ்தி இருக்கிறதுனால இந்த ஆபாசமாக இருக்கக்கூடிய இதை வைத்து சொன்னாக்க அது இன்னும் கொஞ்சம் அந்த டீச்சிங் ஆனது பலவத்தா இருக்கும் அப்படின்னு அந்த ஆச்சாரியனானவர் அபிப்பிராயப்பட்டார். அதனால அவர் ஆபாசவாதத்தை எடுத்துக்கொண்டார். அந்த ஆபாசவாதத்தை எப்படி புரிஞ்சின்றார்னா, இருக்கிற உண்மையான பாசம் அது நத்திர சூரியோ பாதி ந சந்திர தாரகம் நேமா வித்யுதோ பாந்தி குத்தோயம் அக்னிகி தமேவ பாந்தம் அனுபாதி சர்வம். அந்த ஒரிஜினல் ஒளி யாரு, அந்த பரமாத்மா தான். ஆனா அந்த ஒளியானது என்னுடைய மனசுல ரிஃப்ளெக்ட் ஆகும் பொழுது அதுவும் பெரிய ஒளி மாதிரி எனக்கு ஒரு ஆபாசத்தை, அந்த பாசமானது ஆபாசமாக தோணுகிறது. அந்த ஆபாசம் பார்த்து நான் ஏமாறக்கூடாது. அந்த ஆபாசத்துக்கு வேல்யூ இல்ல. அந்த சாட்சி சைத்தன்யம் அந்த மிக்சர்ல இருக்கக்கூடிய சித்து தான் முக்கியம். இந்த சிதாபாசனானவன் ஆபாசம் தான் அப்படின்னு சொல்றதுக்காக அவர் ஆபாசவாதத்தை கையில் எடுத்து சொன்னார். சார் இது ரெண்டும் நீங்க ஆபாசம் சொல்றீங்க, பிரதிபிம்பவாதம் ஒண்ணு இருக்கு சார். ஒரே சந்திரனானவன் சூரியனானவன் எப்படி இருக்காருன்னா 10 பக்கெட்ல நீங்க தண்ணி பிடிச்சு வச்சாலும் அந்த ஒரு சூரியனே அதுல இருக்காரு. அந்த 10 பக்கெட் ஒடுங்கி அந்த தண்ணி எல்லாம் போயிடுத்து உடஞ்சி போச்சுன்னா அந்த பக்கெட்டும் இருக்கிற ஒரு சூரியன் ஒன்னா மெரிஞ்சாரு சார். அப்படியும் ஒரு திருஷ்டாந்தத்துல பிரதிபிம்பவாதத்தை பத்தி நம்ம முன்னோர்கள்லாம் அப்படி எல்லாம் பண்ணிருக்காங்களே சார் அப்படின்னு சொன்னா அதுவும் கரெக்ட் தான். ஆபாசவாதத்துக்கும் பிரதிபிம்பவாதத்துக்கும் பெரிய வித்தியாசங்கள் ஒண்ணும் கிடையாது. அதையே தான் நான் சொல்ற மாதிரி எப்படி அந்த பக்கெட்ல எப்படி அது பிரதிபிம்பிக்கிறதோ அதே மாதிரி என்னுடைய புத்தியில பிரதிபிம்பிக்கிறதுன்றத சொல்றதுக்கு தான் சொன்னேன். ஆனா அந்த பிரதிபிம்பம்ன்ற பேருக்கு பதிலா நான் ஆபாசம்ன்ற பேர் வச்சேன். அதனால ஆபாசவாதமும் பிரதிபிம்பவாதமும் எல்லாம் ஒண்ணுதான். சிதாபாசம் கிட்ட அந்த பிரதிபிம்ப லட்சணங்கள்லாம் இருக்கிறது அப்படின்னு அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணார். அடுத்தது ஒரு கேள்வி கேட்டார் அவரு. சார் ஸ்ருதியானது தத் சிருஷ்டுவா ததேவானுப்ராவிஷத் ததனுப்ரவிஷ்ய சத்யத்யச்சா பவதி இப்படிதானே சொல்லுது. ஐக்ஷத பகுஸ்யாம் பிரஜாயேய இது அப்படிதானே சொல்லியிருக்கு உபனிஷத்துலாம். அது உள்ள பூந்துதுன்னு சொன்ன மாதிரி நீங்க சொல்ற மாதிரி சிட்டுல உள்ள பூந்துதுன்னு எங்க சார் சொல்லியிருக்கு அப்படின்னு ஒரு அவச்சேதகவாதம் எடுத்தா அது சௌரியமா வந்துருமா? இங்கேயும் சௌரியமா வரும். உள்ள பூந்ததுன்னா எப்படி போற முடியும்? அவன புத்தியில தான் பூந்து நான் என்ற ஒரு நினைப்பை உண்டு பண்ணணும். ஆகையினால அதுவும் கரெக்ட் தான். அப்படி உங்களுக்கு கன்வின்சிங்கா இல்லைன்னா உங்களுக்கு எப்படி தைத்திரிய உபனிஷத் எடுத்துட்டீங்களோ அதே மாதிரி நான் ஐத்திரேய உபனிஷத் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதுல என்ன பண்ணிருக்கு அந்த ஐத்திரேய உபனிஷத்துல அப்படின்னா
அந்த பிரம்மரந்தத்துல போய் குழந்தையினுடைய தலையில அந்த நம்ம 3வது மாசமாவோ 4வது மாசத்துலயோ அது பேதம் பண்ணிட்டு அந்த மூர்தானம் வழியாக இல்லையா அது பிரவேசிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்க இல்ல. விதாரிய அதை போய் உடைச்சிட்டு அது விதிருத்தி நாம அப்படின்லாம் சொல்லியிருக்க. அதெல்லாம் கிளியராவே உங்களுக்கு புத்திக்குள்ள பிரவேசிச்சதுன்னு சொல்லியிருக்க. அதனால நீங்க தைத்திரேய உபனிஷத்தை வச்சுட்டு சொன்னீங்கன்னா நாங்க ஐத்திரேய உபனிஷத் பொறுத்த வச்சுட்டு இது ஸ்ருதியில சொல்லியிருக்கேன். சிதாபாசனானவனுக்கு இங்கேயும் பிரமாணம் இருக்கு. ஆச்சாரியாலும் அஞ்சேச பாஷத்துல ரெண்டுத்தையும் ஒத்துட்டு தான் பேசுகிறாரு. கடாகாசத்தையும் ஒத்துக்கிறாரு, பிரதிபிம்பமாக இருக்கக்கூடிய சந்திராதிகளையும் ஒத்துக்கொண்டுதான் பேசியிருக்காரு. அதனால உங்களுக்கு ஒரு பிரமாணம் இருக்குன்னா எங்களுக்கும் ஒரு பிரமாணம் இருக்கு. அதனால என்ன நம்ம புரிஞ்சுக்கன்னா அந்த ஆச்சாரியர் அந்த வழியில போனார், இந்த ஆச்சாரியர் இந்த வழியில போனார். இதுலதான் தாற்பயம் இருக்கே தவிர மொத்தத்துல இந்த ஜீவனையும் பிரம்மத்தையும் ஏதாவது ஒரு மெத்தடை வச்சு புரிய வைக்கணும் இல்லையா. மனசுல கொண்டு போய் ஏத்தணும்ன்றதுதான் அங்க முக்கியமான விஷயமே தவிர என்ன ஆங்கிள் அவர் ஆபாசவாதம் சொல்றாரா, அவச்சேதகவாதம் சொல்றாரா, பிரதிபிம்பவாதம் சொல்றாரா, இதெல்லாம் டெக்னிக்கல் நேம்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ் தவிர விஷயம் இவ்வளவுதான். அதனால இவருக்கும் அவருக்கும் எந்த ஒரு பேதமும் கிடையாது. அவர் அந்த வழியில போனார், இவர் இந்த வழியில போனார் அப்படின்னா. இப்போ இந்த இன்னொரு டவுட் வந்துருச்சு அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு. சார் நீங்க சொல்றத பார்த்தா பிரதிபிம்பித்துன்னு சொல்றீங்க, அதுக்கப்புறம் நீங்க தத்துவமசின்ற மகா வாக்கியத்தோட அதை நீங்க பண்ணணும்னாக்க இந்த பிரதிபிம்ப ஜீவனும் அந்த சித்தும் ஒண்ணு அப்படின்னு சொன்னோம்னாக்க நீங்க இந்த பிரதிபிம்ப ஜீவன் கிட்ட இருந்து இத மித்தியாவா இருக்கக்கூடிய இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ கழட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் சொல்ல முடியும். அதனால நேர சமானாதிகாரியா தத்து துவம் அசி அப்படின்னு சமான அதிகரணமாக தான் வேதமானது படிச்சிருக்கு. தத்து பிரதமா விபக்தி ஏகவச்சனம், துவம் பிரதமா விபக்தி ஏகபதுமா, அசி பிரதமா விபக்தி ஏகவச்சனமா தான் பண்ணிருக்கு. அப்படி இருக்கும் பொழுது நீங்க என்ன சொல்றீங்க, அந்த தத்தை அப்படியே வச்சுங்க, சைத்தன்யன்னு வச்சுங்க. தொம்முன்னாக்க அந்த புத்தி பிரதிபம்பத்தை சைத்தன்யத்தை எடுத்துட்டு அந்த புத்தியை கீழே தள்ளிவிட்டு அந்த சைத்தன்ய அம்சத்துல ஒண்ணு அப்படின்னு சொல்லி ஒன்ன பாத பண்ணி சமானாதிகரண்யம்னு சொல்றீங்க. இது ஒரு எக்ஸ்ட்ரா ரூட்டா இருக்கு. விவரணக்காரர்லாம் என்ன சொல்றாரு, நேரவே ஐக்கிய சமானாதிகரணம் பாருங்க. அந்த சைத்தன்யமாக இருக்கக்கூடிய பிரம்மணமும் சைத்தன்யமாக இருக்கக்கூடிய இந்த ஜீவனும் ஒண்ணுன்னு சொல்றாரு. ஓ, நான் என்ன சொல்றேன், நான் உனக்கு சொல்லும் பொழுது புத்தி பிரதிபிம்பத்தை சைத்தன்யத்துல இருக்கக்கூடிய சைத்தன்யத்திலிருந்து இந்த புத்தியை கீழே தள்ளிட்டு அந்த சைத்தன்யத்தோட சொல்றேன் பாதாயாம் சாமா. அவர் என்ன பண்றாரு, முதல்லயே அந்த காரியத்தை பண்ணிட்டு இந்த ஜீவனானவன் இருக்கிறது ஒரு சைத்தன்யம் தான், அந்த தத்துவமசி அந்த ஈஸ்வரனாக இருக்கக்கூடியவர் பின்னாடியும் சைத்தன்யம் பிளஸ் மாயை தான் ஈஸ்வரன், சைத்தன்யம் பிளஸ் அவித்யா தான் ஜீவனு. அந்த மாயையும் அவித்தியம் ஒண்ணு, அதை எடுத்துட்டு இதுவும் கான்சியஸ்னஸ் அதுவும் கான்சியஸ்னஸ், அதனால அந்த கான்சியஸ் இந்த கான்சியஸ் ஆகவும் இருக்கிறாய் அப்படின்னு ஐக்கிய சாமானாதிகரண்யத்துல அவர் எக்ஸ்பிளைன் பண்ணார். அவர் என்ன பண்ணார், முதல்ல பண்ணார் அந்த ஜீவனை சைத்தன்யத்துக்கிட்டே பிரிச்சு வெளில தள்ளினார். அதே தான் நான் இப்ப பண்றேன். அதனால ரெண்டு பட்சமும் ஒரே பட்சம்தான். அதனால நீங்க அவர் ஐக்கிய சாமானாதிகரணம் விவரணக்காரர் சொல்லியிருக்காருன்னா அவர் முன்னாடி அதை பண்ணிட்டு சொல்லியிருக்கார். நான் பாதாயாம் சாமானாதிகரணத்தை வச்சுட்டு எங்க ஆச்சாரியர் சுரேஸ்வராச்சாரியார் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காருன்னா இந்த ஒரு ஐடியால எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அதனால போத் ஆர் ரைட், போத் ஆர் கரெக்ட் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனையா வருத்தார் 50வது ஸ்லோகத்துல. இந்த பந்தமானது அப்படின்னா யாருக்கு சார், கிளியரா இல்ல நீங்க, யாருக்கு இந்த ஜீவன்ற பந்தமானது யாருக்கு அப்படின்னு சொன்னார். அதுக்கு அவர் என்ன சொன்னார், அப்பா இந்த கேள்வி முதல்ல இருந்து இந்த கேள்வி எல்லாம் வந்துட்டே இருக்கு. இதுக்கு ஒவ்வொருத்தர் ஜீவனை தப்பா புரிஞ்சுட்டு இருக்காங்க. அவ எல்லாரையும் கண்டன கண்ட காத்தியம் அப்படின்னு ஒரு கிரந்தம் இருக்கு. அந்த கிரந்தத்துல விஸ்தாரமாக இதெல்லாம் தீர்மானம் பண்ணிருக்கு. அவர் எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிவிட்டாருங்க. அந்த கிரந்தத்துல போய் பாத்தீங்கன்னா இந்த கேள்விக்கான பதில் இருக்கு இல்லையா. ஆகையினால அது போச்சு அப்படின்னு சொன்னார். இப்ப முதல்ல ஒரு லௌகிகமான எக்ஸாம்பிள்ல இருந்து எக்ஸ்பிளைன் பண்ணார். அதுக்கப்புறம் சிதாபாசனுடைய ரோல் என்ன, பாஷ்ய விஷயங்களை டீல் பண்ணும் பொழுது அத சொன்னார். அதுக்கப்புறமா அவர் என்ன பண்ணாரு, இந்த ஸ்ருதியில இருக்கக்கூடிய பிரவேச ஸ்ருதியை வைத்துக் கொண்டு எக்ஸ்பிளைன் பண்ணார்.
அதுக்கப்புறம் 3 விதமான வாதங்கள் இருக்குன்னு அந்த வாதங்களை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணார். அதுக்கப்புறம் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னார்னாக்க, இந்த ஐக்கிய சாமானாதிகரணையும் பாதாயாம் சாமானியதிகரணையும் அந்த மெத்தட்ல எக்ஸ்பிளைன் பண்ணார். எக்ஸ்பிளைன் எல்லாம் பண்ணிட்டு இது ஏதோ இதுன்னு நினைச்சுக்காங்க, எல்லாத்துக்கும் காரணம் மாயை தான் அப்படின்னு எடுத்துன்னு வந்து விட்டார். அந்த மாயை தான் எல்லாத்துக்கும் மாயா ஆபாசேன ஜீவேஷௌ கரோதி இதி சுதத்வதா அப்படின்னார். பாருங்க, ஸ்ருதியினுடைய தாற்பயம் கிளியரா நரசிம்மதாபினி உபனிஷத்துன்னு ஒண்ணு இருக்கு. அந்த நரசிம்மதாபினி உபனிஷத்துல அது என்ன பண்ணிருக்கு, மாயா ஆபாசேன ஜீவேஷௌ கரோதி, இந்த மாயை தான் தன்னுடைய ஆபாசத்தினால் தோற்றத்தினால ஜீவன் ஈஸ்வரன் 2 பேரையுமே பண்ணிருக்கு அப்படின்னு எவ்வளவு கிளியரா சொல்லியிருக்கு சிதாபாசவாதம். இதை விட ஒரு கிளாரிட்டியோட எங்க சொல்ல முடியும்? கிளியர் கட்டா சொல்லியிருக்கு. மாயையும் அவித்யையும் ஒண்ணுதான். மாயா ஆபாசேன ஜீவனையும் ஈஸ்வரனையும் அதுதான் தயார் பண்ணிட்டு, அது மாயையோட சேர்ந்து ஈஸ்வரனை தயார் பண்ணிட்டு, அவித்யோட சேர்ந்து ஜீவனை தயார் பண்ணிட்டு, இப்படி ஜீவ ஈஷௌ கரோதி இது ஸ்ருதத்வதா. இது என்ன பண்ண, ஸ்ருதியில இப்படித்தான் சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னார். சுதத்வதா அப்படின்னு ஸ்ருதியில இப்படித்தான் சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னார். அதனால ஜீவனும் ஈசனும் மாயிகௌ எவ்வளவு கிளியரா சொல்லியிருக்கு. ஜீவனும் மாயிகௌ தான், ஈஸ்வனும் மாயிக்கம் தான். ஆகையினால 2மே மாயுக்கௌ டூயட், ஜீவேஷௌ மாயுக்கௌ. அது ஆகையினால கிளியர் கட்டா சுதியானது மாயை அப்படின்னு உங்களுக்கு சொல்லியாச்சு அப்படின்னு சொன்னார். சொல்லி ஸ்ருதியை கோட் பண்ண பிறகு சிவபுராணத்தை எடுத்துட்டார். இல்லையா? சிவபுராணத்திலேயே நீங்க பாத்தீங்கன்னா அது மேலோட்டமா ஏதோ கதை மாதிரி இருக்கே தவிர, நீங்க அதுல இருக்கக்கூடிய புராணங்கள்ல இருக்கக்கூடிய முக்கியமான தாத்பரியமான ஸ்லோகத்தை பொறிக்க எடுத்தீங்கன்னா, அசத்திய ஆலம்பனத்வேன சத்யஹா அப்படின்னு அவர் பண்ணிருக்கார். அசத்திய ஆலம்பனத்வேன சத்யஹா, சர்வ ஜடஸ்ய சாதகத்வேன சித்ரூபஹா, பிரேமாஸ்பதத்வதஹா சர்வ சம்பந்தேன ஆனந்த ரூபஹா அப்படின்னு அசத்தை பிடித்து கொண்டு இருக்கக்கூடியதான சத்து அவர்தான், அந்த சிவன் தான் அப்படின்னு அசத்திய ஆலம்பனத்வேன சத்யஹா சிவஹா, சர்வ ஜடஸ்ய சிவனை தவிர பிரம்மத்தை தவிர இருக்கக்கூடியது சிதாபாசன் உள்பட எல்லாமே ஜடம்தான். அவர் இருந்தாதான் இதுக்கு ஆபாசம் வருதுன்னா என்ன அர்த்தம்? காரணமான பாஷ்யமான ஒரு சித்து இருக்கணுமே. அதனால சர்வ ஜடஸ்ய சாதகத்வேன சித் ரூபஹா, அவர் ஒருத்தர் தான் சித் ரூபமா இருக்காரு, சஹா சிவஹா அப்படின்னு சொல்லிட்டு, பிரேமாஸ்பதத்வதா சர்வ சம்பந்தி, எல்லாருக்கும் அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஆசைக்கு காரணம் என்ன? அந்த ஸ்வரூபத்திலேயே இருக்கக்கூடிய அந்த ஆனந்த ஸ்வரூபமாகவே அவன் இருக்கிறதுனாலதான் இப்படி எல்லாம் வந்தது. அதனால ஆனந்த ரூபகா இருக்கக்கூடிய சிவஹான் அப்படின்னு சிவசம்யுதா, சிவன் என்ற பெயரை வைத்துக் கொண்டு இந்த சிதாபாசன் சித்து இந்த மிக்சரை சொல்லி சித்து தான் சத்தியம், சிதாபாசனானது மித்யா அப்படின்னு சொல்றதுக்காக தான் இது அசத்து, இது ஜடா, இது சம்பந்தத்தினால ஆனந்தத்தை போய் ஏதோ ஒரு ஆனந்தத்தை போய் துக்கமான இருக்கக்கூடிய ஆனந்தத்தை போய் ஆனந்தம் நினைக்கிறது. அதுக்கு காரணம் என்னன்னா அதிஷ்டானமா இருக்கக்கூடிய அந்த ஆனந்தம், ஜடத்தை போக்கடிக்கக்கூடிய சேதனமானது ஒரு நாலேஜாக இது இருக்கு, அசத்தை போக்கடிக்கக்கூடிய சத்தாக இருக்கு. சத்து சித்து ஆனந்த ரூபமா இருக்கிறது தான் சிவன் அங்க சொல்லியிருக்கு. நம்ம அதுதான் பிரம்மன் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு சொன்னார் இல்லையா? சொல்லி அபௌருஷேய விஷயங்களுக்கெல்லாம் எது பிரமாணம்? உங்களுடைய புத்தியானது ஒரு நாளும் பிரமாணம் ஆகாதுப்பா, எல்லாமே சாஸ்திரம் தான் பிரமாணம். சாஸ்திரத்துல சொல்றதுதான் நீ எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர உன்னுடைய புத்தி சக்தியில இருக்கக்கூடாது. சுத்தியத்தம் விஷதி குருமஹா நதர்காத் பச்வி கிஞ்சன. நான் எல்லா ஸ்ருதியை பேஸ் பண்ணி அந்த வேத பிரமாணத்தோட தான் நாங்க எது இருந்தாலும் கிளாரிஃபை பண்ணுவோம், விஸ்தாரம் பண்ணுவோம். ந தர்காத், ஏன்னா எங்களுக்கு தெரியும் இன்டெலெக்ட் ஆனது என்னைக்குமே நம்பத்துக்க முடியாது. இன்னைக்கு அது ரைட் மாதிரி இருக்கும், நாளைக்கு இன்னொருத்தர் வந்தான்னாக்கா அது போயிடும் இல்லையா? அதனால அதை நம்ப முடியாது. சுத்தியுக்த தர்க்கமாக இருந்தா மட்டும்தான் நம்ம ஒத்துக்கொள்ள முடியும். அதனால தர்க்கத்தினால இதை பண்ணவே முடியாது.
ஆனால் தர்க்க சாஸ்திரத்துக்கு இங்க வேலையே கிடையாது அப்படின்னு சொன்னார். அப்புறம் அழகா ஒரு முடிவுக்கு வந்தார். எப்படி வந்தார்னா, தஸ்மாத் குதர்க்கம் சந்தேஜ்ய, தயவு செய்து இந்த குதர்க்கத்தெல்லாம் விட்டுட்டு இன்டெலிஜென்ட்டா அப்ரோச் பண்ணி இதை புரிந்து கொள்ளணும்னு நினைக்காதீங்க, அது நடக்காத காரியம். வேதத்துல என்ன சொல்லிருக்கு, வேதாந்த பிரதிபாத்தியமாக என்ன சொல்லிருக்கோ அதுதான் நம்ம எடுத்துக்கணும். அப்படித்தான் முமுக்ஷுகு ஸ்ருதிம் ஆஸ்ரய, மோட்சத்தை விரும்புகிறவர்கள் தயவு செய்து டோன்ட் பி கேரிட் அவே பை இன்டெலக்சுவல் ஆர்குமெண்ட்ஸ் அண்ட் லாஜிக்ஸ், ஆல்வேஸ் டேக் சரண்டர் டு ஸ்ருதி. ஆகினால முமுக்ஷுகு ஸ்ருதிம் ஆஸ்ரய, ஸ்ருதியை தான் நீங்கள் தழுவ வேண்டும். ஸ்ருதௌ மாயா ஜீவேஷௌ கரோதி, ஸ்ருதியோனது என்ன, மாயா ஆபாசேன ஜீவேஷௌ கரோதி அப்படின்னு நிருசிம்மதாப்தினி உபநிஷத்துல சொன்ன அந்த ஸ்ருதி இருக்கு இல்லையா, அதுல கிளியர் கட்டா உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதை நீங்க கிளியரா படிச்சீங்க. அதுல ஆபாச பதமும் வந்திருக்கு, மாயையும் வந்திருக்கு, எல்லாமே சரியா போச்சு. அந்த ஒரு வார்த்தையில எல்லாமே அடங்கி போச்சு. மாயா ஆபாசேன ஜீவேஷௌ கிருதௌ. சார், ஜீவனும் சொல்லிருக்கு, ஈஸ்வரனும் சொல்லியிருக்க அப்படின்னா அப்படியா, அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா போச்சு. ஈக்ஷனாதி பிரவேசாந்தா சிருஷ்டி ஈஷகிருதா பவேத் அப்படின்னு சொன்னார். ஈக்ஷணம் ஐக்ஷத பகுஸ்யாம் பிரஜாயேய ததைக்ஷத, அவர் யோசிச்சு பார்த்தார். அதுக்கப்புறம் சிருஷ்டி பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சான்னு சொன்னதுனாலேயே ஒரு சைத்தன்ய ஸ்வரூபமா இருக்கக்கூடியவரால தான் ஒரு விஷயத்தை உண்டு பண்ண முடியும். எண்ணினார் அப்படின்னாக்கா எண்ணுதல் யாருக்கு வரும்? சைத்தன்யமான ஒரு சேதனத்துக்கு தான் வரும். ஈக்ஷனாதி பிரவேசாந்தம், அவர் தத் சிருஷ்டுவா ததேவ அனுப்பிராவிசது அப்படின்னு எண்ணினது முதல், ஈக்ஷனாதி எண்ணினதுல ஆரம்பிச்சு பிரவேச அந்த உள்ள போற பிரவேசம் வரையில் உள்ள சிருஷ்டி, இந்த உலக சிருஷ்டியானது இதெல்லாம் ஈஸ்வர கிருதா பவேத், இதெல்லாம் ஈஸ்வரனால படைக்கப்பட்டது. என்கிட்ட வாங்க, ஜாகிரதாதி விமோக்ஷாந்தா, ஜாகிரத்து சொப்னம் சுஷுப்தியில இருந்து ஆரம்பிச்சு மோட்ச பரியந்தம் இருக்கக்கூடிய இந்த சம்சாரமானது என்னால் கற்பிக்கப்பட்டது, ஜீவனால் கற்பிக்கப்பட்டது. உலகத்திற்கு காரணம் அவர், இதுக்கு காரணம் நான். ஜீவன் அதுவும் மாயை, இதுவும் மாயை, அதுதான் கரெக்ட். அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சைத்தன்யமும் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சைத்தன்யமும் ஒண்ணு. அது கூட்டஸ்தன், அவர் அசங்கஹா. அசங்கஹா ஏவ கூட்டஸ்தா சர்வதா நாஸ்ய கஷ்டன பவதி அதிசயஹான்னாரு. கூடஸ்தன் எப்பொழுதுமே சங்கமற்றவன் தான். அதனால ஜீவ சிருஷ்டியோ ஈஸ்வர சிருஷ்டியோ ரெண்டுக்கும் அவனுக்கு சம்பந்தம் கிடையாது. அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஜீவ சிருஷ்டி ஈஸ்வர சிருஷ்டியும் சும்மா வாதங்கள். ஜீவ சிருஷ்டியும் அவனுக்கு சம்பந்தம் கிடையாது, ஈஸ்வர சிருஷ்டியும் ஆத்மாவானது சம்பந்தப்படவில்லை. அசங்கஹா ஏவ கூடஸ்தஹா சர்வதா ந அஸ்ய கஷ்டன பவதி அதிசயா. அதனால என்ன பண்ணோம், மனசியேவ விசாரித்தோம். மனசுல இதை நன்னா பிடிச்சிங்க, இந்த விஷயத்தை பிடிச்சிங்க. அதுக்காக தான் நான் ஆரம்பிச்சிருக்கேன் கூட்டஸ்த தீப பிரகரணத்துல. உண்மையிலேயே பார்த்தா இது எல்லாத்துக்கும் பதிலானவர் மாண்டூக்கிய உபனிஷத்துல அவர் கௌடபாதர் கிளியரா சொல்லிட்டார். ந நிரோதோ ந சோத்பத்தி ந பத்தோ ந சாதகா ந முமுக்ஷுஹு ந வை முக்தஹ இத்யேஷா பரமார்த்ததா அப்படின்னார். பாருங்க, பிரமாண வாக்கியம் இது, கௌடபாதனுடைய வாக்கியம். அது மட்டும் இல்ல, இது அமிர்த பிந்து உபனிஷத்துல இருக்கக்கூடிய உபனிஷத் வாக்கியம் ஆல்சோ. அதனால ஸ்ருதி வாக்கியமும் இதான். நம்மளுடைய பெரிய ஆச்சாரியனாக ஆச்சாரியாளுடைய பரமாச்சாரியாக இருக்கக்கூடிய சம்பிரதாய வித்து அப்படின்னு சாஸ்திரங்கள்ல சொல்லக்கூடிய கௌடபாதாச்சாரியார் இருக்காரு, அவரே இந்த காரிக்கையை உதாகரிக்க சொல்லியிருக்கார். ந நிரோதோ ந சோத்பத்தி, பிரளயம் என்று ஒண்ணு கிடையாது. நச்ச உற்பத்தி, சிருஷ்டி என்று ஒண்ணு கிடையாது. ந பந்தஹா ந பத்தஹா, அதுல பத்தமான ஒரு ஜீவன் சம்சாரின்னு ஒருத்தன் கிடையாது. ந சாதகா, அதுல என்னமோ யாரோ முமுக்ஷுன்னு ஒருத்தர் இருக்காராமே, அவனும் கிடையாது. ந முமுக்ஷுஹு ந வை முக்தஹா, முக்தின்னு ஒண்ணு அவனுக்கு வருவாங்க, அதுவும் ஃபால்ஸ், அதுவும் கிடையாது. இதுதான் உண்மையான சொரூபம், பிரம்மத்தை தவிர எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னார். இதெல்லாம் இந்த வியாவகாரிக சத்தை, பிராதிபாசிக சத்தை, பாரமார்த்திக சத்தை, இதெல்லாம் புரியறதுக்காக சொன்ன விஷயம்.
இந்த மாதிரி சத்தையில போய் 3 சத்தம் இருக்குமா, முதல்லயே நான் கேட்டிருக்க வேண்டாமா, அப்ப எனக்கு தெரியல, ஏதோ சொன்னாரேன்னு கேட்டுட்டேன். ஸ்ருதி சொல்றது இல்லையா, பிராதிபாசிக சத்தான ஒண்ணுதான் சத்துன திரிகால அபாத்தியம் சத்து ஏகமேவ அத்விதீயம் சத்துன்னு சதேவ சௌமியா இதமேக்கிற ஆசி ஏகமேவ அத்விதீயம். அதுல எங்கேட்டியா சத்து பிராதிபாசிக சத்த வியாவகாரிக சத்த இல்லையா, என்னென்னமோ நீங்க கற்பனை பண்ணிட்டு ஒவ்வொன்றுத்துக்கும் சொல்லிட்டே இருக்குங்க பாரமார்த்திக சத்தன்னு. பரமார்த்தமா இருக்கக்கூடிய சத்தம் ஒண்ணுதான் இருக்கணும், இது 2 கிடையவே கிடையாது அப்படின்னு சொன்ன. வியாவகாரிக்கமும் கிடையாது, இந்த கனவுன்றது கிடையாது, எல்லாமே போய் வியாவகாரிகமே கிடையாதுன்னா அதுல வர ஜீவனுக்கு இருக்கக்கூடிய கனவு எப்படியா, எதுவுமே கிடையாது என்ன. ஆகையினால இருக்கிறது ஒரு பிரம்மஸ்வரூபம் தான் கிளியர் கட்டா சொல்லிட்டா. அதுதான் தாத்பரியம், அதுதான் கூட்டஸ்தனால் தெரிவிக்கக்கூடிய விஷயம் இதுதான். அது மட்டும் இல்ல, அந்த பிரம்மமானது எப்படியும் சொல்லவே முடியாத ஒரு விஷயம். அது என்ன, என் மனசா நம்மனுத்தே ஏனாகுர் மனோமதம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அது மனசா அப்ராப்ய மனசாசக, மனசனால ஒரு நாளும் அதை புரிந்து கொள்ள முடியாது, திருப்திக்குள்ள அதை கொண்டு வர முடியாது. அதனால அது எப்படி இருக்கு, அவாங் மனசகம்யம் தம் ஸ்ருதிஹி போதைத்தும் சதா, வாக்கிற்கும் மனசுக்கும் எட்டாததான ஒரு ஸ்வரூபம் இல்லையா. மனோவாசாம் அகோச்சரா, அந்த கேம்பிட்லயே இல்ல, மனசுக்கும் வாக்குக்கும் அறிந்து கொள்ளக்கூடிய ஃபீல்ட்லயே இல்லாத விஷயத்த போய் நீங்க பாட்டு சொல்லிட்டு இருக்கீங்க. நானும் 20 வருஷமா கேட்டு உட்கார்ந்து இருக்கேன் வேதாந்தத்தை. என்ன அர்த்தம்னா இது பேரு பிரயோஜனம் இல்ல. அவாங் மனச கோச்சரம், அது வாக்குக்கும் மனசுக்கும் வராதது. அவாங் மனச கம்யம் தம் ஸ்ருதிஹி போதைதான், அத போதனம் பண்ணணும்ன்றதுக்காக தான் அது என்ன பண்ணிட்டுன்னா, ஓஹோ இதை நான் டக்குன்னு முதல்லயே சொல்லியிருந்தா புரியாது. நீங்க கிளாஸுக்கு வரும்போதெல்லாம் திருப்பி 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 அதை சொல்லி ஜீவம் ஈஸ்வரம் ஜெகத்துன்னு எனக்கு ஒரு 3 கரணங்கள் வேணும். இதை வைத்து கொண்டுதான் நம்ம பண்ணோம். ஏன்னா நம்ம ஜீவன் நினைக்கிறோம், இந்த உலகம் இருக்குன்னு நினைக்கிறோம், நம்மளை காப்பாத்துற ஒரு கடவுள் ஒருத்தர் இருக்காருன்னு நினைச்சுன்னு உள்ள வந்திருக்கேன். இந்த 3 வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா இதை புரிய வச்சு கடைசியா நான் என்ன சொன்னேன், இதெல்லாத்தையும் உனக்கு இந்த விஷயத்தை புரிய வைக்கிறதுக்காகத்தான் அப்படின்னு ஸ்ருதியானது அவாங் மனச கம்யம்பா அப்ராப்ய மனசாசக அப்படின்னு சொல்லி நேத்தி இது இல்ல அப்படின்னு அத்தியாரோப அபவாதாபியா நிஷ்பிரபஞ்ச பிரபஞ்சதே, இது ஜீவன் ஈஸ்வரன் ஜெகத்து அப்படின்ற அத்தியாரோபங்களை எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் இந்த 3த்தையும் அபவாதம் பண்ணி தள்ளிட்டு இருக்கிறது ஒரு பிரம்மன் தான் ஸ்ருதி இப்படித்தான் உபதேசிக்கிறது. அதனால எதுக்காக அப்படி எல்லாம் சொன்னீங்க அப்படின்னாங்க, யயா பவேத் பும்சாம் யுத்பத்தி பிரத்யகாத்மனி, எந்தெந்த பிரகாரமாக எடுத்து சொன்னால் அந்தந்த இன்டலெக்டுக்கு அத மாதிரி அந்த ஆத்ம தத்துவம் புரியுமோ, சாசாயேவ பிரக்கிரியா இகஸ்யாத், அந்தந்த பிரக்கிரியை முறையைத்தான் வைத்துக் கொண்டு அந்தந்த ஆச்சாரியால் அது அவச்சேத ரூபமாகவும் பிரதிபிம்ப ரூபமாகவும் இங்க சாத்வி ஆச்சாரிய பாஷிதம் இப்படி அந்த முறைதான் இங்க நல்லதாகும் நினைச்சிட்டு எங்க ஆச்சாரியன் இப்படி சொல்லியிருக்கார். அது யார் எங்க ஆச்சாரியன், திரும்ப ஆச்சாரியன் தானே சொல்லியிருக்கார். நீங்க என்ன எங்கன்ற பதத்தை சேர்க்கிறீங்கன்னா, இது என்ன பிரமாணம் நமக்குன்னா, சுரேஸ்வராச்சாரியார் பிருகதாரண்யக வார்த்திகத்துல இதே ஸ்லோகத்தை அங்க போட்டிருக்கிறதுனால, அவர் முன்னாடி எழுதினதுனால, இவர் பின்னாடி அவருடைய ஃபாலோவரா இருக்காருனால அதே ஸ்லோகத்தை வச்சுட்டு அவர் ஆச்சாரிய பாஷத்தை எங்க ஆச்சாரியனால சொல்லப்பட்டதுன்னு சொன்ன, எங்க ஆச்சாரியனால் சொல்லப்பட்டதுன்றதுதான் வேற என்ன சொல்ல முடியும். அது என்ன அப்படின்னா, சுரேஸ்வரனுடைய வாக்கியத்துல 4வது அத்தியாயத்துல 402வது ஸ்லோகமாக இந்த ஸ்லோகம் இருக்கிற காரணத்தினால யார் யாருக்கு எப்படி புரியறதோ அப்படி புரிய வைக்கிறதுலதான் ஆச்சாரியர்களுக்கெல்லாம் ஒரு ஆசை இருந்தது. எப்படியோ நமக்கு கூட்டஸ்தன் தான் புரியணும், சிதாபாசம் நித்யா அப்படின்னு சொல்லணும் அப்படின்றதுக்காக சொல்லி, ஸ்துதி தாத்பர்யம் அகிலம் அபுத்வா பிராமியதே ஜடஹா, இந்த ஸ்ருதியினுடைய தாத்பர்யம் இதுதான் அப்படின்றதை பூராவும் இதுதான் என்பதை அபுத்வா, இதை தெரியாதனாலதான் ஜடஹா பிராமியதே, அவன் தான் இதுக்கெல்லாம் கஷ்டப்பட்டு எமோஷனலா ஐயோ போயிடுச்சு எப்படி நான் இனிமே வாழ்வேன் அப்படின்னா எனக்கு அந்த விஷயம் தெரியல. அவனுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா விவேகி தூ மெச்சூர்டு பர்சனா இருக்கிறவன் வேதாந்தம் படிச்சவனா இருந்தா அகிலம் புத்வா திஷ்டதி, இது எல்லாவற்றையும் அறிந்து கொண்டு ஆனந்த வாரிதோ, எப்ப பார்த்தாலும் ஒரு சந்தோஷம் அவருக்கு.
சந்தோஷமா இருக்கார். ஆனந்த வாரிதி, அந்த ஆனந்த சாகரத்திலேயே அவர் மிதந்து கொண்டிருக்கிறார் எப்பொழுதும். அதனால மாயா மேகா ஜெகன்னீரம் வருஷத்யேவ யதா ததா சிதாகாசஸ்ய நோஹானிஹி நவா லாபஹா இதி ஸ்திதிஹி. மாயா மேகா, இந்த மாயையாகிற மேகமானது ஜகத்து என்ற ஜலத்தை ஜெகன்னீரம் வருஷதி, இதை பொழிந்து கொண்டே இருக்கட்டும். ஏதா அது மட்டும் எனக்கு இந்த உலகத்துக்கு என்ன சம்பந்தம் இல்லையா? அந்த மாயை இருந்தா கான்சியஸ்னஸ் தெரிஞ்சு போச்சு. இதுல என்ன மாயா சம்பந்தம் இருந்தா ஈஸ்வரன் என்ன அர்த்தம், அவித்யா சம்பந்தம் இருந்தா ஜீவன், இதெல்லாம் எங்கிட்ட ஏதா சொல்றீங்க? ஆனா அசங்கோ சேமாத்மா கூட்டஸ்த தீப பிரகரணம் படிச்சாச்சு சார் நானு. எனக்கு ஒண்ணும் கிடையாது. இந்த மாயாமயம் ஜெகத்தானது ஜெகத் இருந்தா தானே எனக்கு, அது என்ன மயமா இருந்தா எனக்கு என்ன, அது எப்படி இருந்தாலும் எனக்கு ஒண்ணு இல்லை. அது ஏதோ இருந்துட்டு போட்டோம். ஒரு செத்தியத்தான், அது 4 பேருக்கு லாபம் வருது, நானும் அப்படி வந்தவன் தானே, எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு போட்டேன். யதா ததா சிதாகாசஸ்ய நோ ஹானிகி, அதனால எனக்கு என்ன ஹானிகி நவா லாபகா, எனக்கு என்ன லாபம், அதனால நஷ்டம் என்ன? ஜெகத் இருக்கிறதுனால எனக்கு என்ன லாபம், ஜெகத் இல்லாததுனால எனக்கு என்ன நஷ்டம்? எனக்கு ஒரு லாபமும் இல்லை, நஷ்டமும் இருந்துட்டு போட்டோம். இதுதான் கூடஸ்த தீபம் ஆனது நமக்கு சொல்லி கொடுத்தது. இந்த கூடஸ்த தீபத்தை ஏதோ போன வாரத்தோட முடிஞ்சிட்டுன்னு நினைக்காதீங்க. போன வாரத்தோட இமம் கூட்டஸ்த தீபம் யஹா அனுசந்தத்தே நிரந்தரம், இந்த கூட்டஸ்த தீப பிரகரணத்துல சொன்ன விஷயங்களை எல்லாம் அனுசந்தத்தே, அது எப்பொழுதும் இடைவிடாத அனுசந்தானம் பண்ணி கொண்டே இருக்கணும். நிரந்தரம், எப்பொழுதும். என்ன கொஞ்சம் விட்டனாக்க நம்ம திருப்பி லௌகீகத்துல போய் என்டர் ஆயிடுவோம். நமக்கு இங்க இருக்கிறதெல்லாம் நம்மள வந்துடும். அதனால டெய்லி நம்ம ஆட்டோ சஜஷன் கொடுத்துட்டே இருக்கணும் நம்ம மைண்டுக்கு. ஏன்னா திருப்பி அந்த இந்த சின்முத்திரையில இருக்காம இந்த விரல கொஞ்சம் விட்டேன்னா இந்த 3ஓட பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸோட போய் சேர்ந்துடும். இது இல்ல ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரத்தோட போய் அப்படி சேர்ந்துரும். இத திருப்பி இங்கேயே ஒட்ட வச்சுட்டே இருக்கணும். இத ஒட்ட வச்சுட்டே இருக்கணும். டெய்லி இந்த கூட்டஸ்த தீப பிரகரணத்தை ஞாபகம் வச்சுட்டே இருந்தாதான் ஸ்வயம் கூட்டஸ்த ரூபேன்னு. ஒரு நாள் இல்ல, ஒரு நாள் சந்தேகப்படாதீங்க, நீங்களே கூட்டஸ்த தீபம் மாதிரி பிரகாசிப்பீர்கள். அதுக்காக தான் இதுக்கு கூட்டஸ்த தீப பிரகரணம். இதை கேட்கக்கூடிய நீங்கள் இதுல இருக்கக்கூடியதை புரிந்து கொண்டிருக்கா, ஒரு நாள் நீங்களும் இந்த கூட்டஸ்த ரூபமாக ஜொலிப்பீர்கள். அதோ நிரந்தரம், அதுவும் எப்பொழுதும் பிரகாசிப்பேர், எப்பொழுதும் ஆனந்த வாரிதியில எப்பொழுதும் இருந்து கொண்டே இருப்பீர்கள் அப்படின்னு ரொம்ப அருமையாக 8வது கொஞ்சம் கஷ்டமான சாப்டர் தான். ஆனா நிறைய விஷயங்கள் அவர் சொல்லணும் அப்படின்றதுக்காக டெக்னிக்கலான விஷயங்கள்லாம் ஹெல்ப் பண்ணாரு. இது எல்லாத்தையும் புரிஞ்சுட்டோம்னா சரியா போயிடும் இல்லையா? 2-3 தடவை அப்படி கேட்டதுனால இப்படி 8வது அத்தியாயமானது கூட்டஸ்த தீப பிரகரணமானது இனிதே முடிவடைந்தது இல்லையா? இப்படியா இருக்குது.